வெல்கம் டு முடிச்சுட்டிங்க போங்க. இன்னைக்கு அப்பா நான் நேற்று சொன்ன மாதிரி டிவி விஜய் சேஷிட்டாங்க. அதனால சரி, நீ என்ன சொன்ன நேத்து? நேத்து நான் வந்து பால் வீடியோ போட்டிருந்தோம். சரி, இன்னைக்கு டிவிக்கு வீடியோ. சரி, நேத்து நீ என்ன சொன்ன விஜய் பத்தி? நேத்து நான் ஜெயிப்பாங்கன்னு சொன்னேன். ஜெயிப்பாங்கன்னு சொன்னியா? வீடியோ கூட ஒன்னு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். டிவிக்கு கொடியெல்லாம் வரைஞ்சு. அதனாலதான் விஜய் ஜெயிச்சிட்டாரு அன்னைக்கு. சூப்பர் சூப்பர். பாரு, விஜய் வந்து நாளைக்கு உன்னை நேர்ல மீட் பண்ணி தேங்க்யூ சொல்ல போறாரு. ஜோவின், நீங்க வரைஞ்சு ஷார்ட்ஸ் போட்டதுனாலதான் நான் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரா? ஓகே, சூப்பர். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு முடிச்சு விட்டீங்க போங்க. ஐம் கீர்த்தி ஃப்ரம் பாண்டியா. அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க. இவர் நம்ம ஃப்ரெண்டு ராகுல், ஓகேவா? இன்னைக்கு தான் முதல்ல நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. இந்த டிஸ்கஷன் வந்து என்னன்னா, இது ஆக்சுவலாக ஒரு மொட்டை மாடி, சிம்பிளாக ஒரு பார்ட்டி செட்டப் மாதிரி. ஆனால் வேற ஒன்றும் கிடையாது. பார்ட்டினா ஜஸ்ட் ஸ்நாக்ஸ் மட்டும்தான், ஓகேவா? ஒரு ஜாலி கான்வர்சேஷன் அபவுட் த எலெக்ஷன் ரிசல்ட், ஓகேவா? இன்னைக்கு தான் வந்துட்டு நம்மளுக்கு May 4 இன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் வந்துருச்சு, முடிச்சு விட்டாங்க. நம்ம சேனல் நேம் மாதிரியே கரெக்டாக தான் வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன் சேனல் பேர். ஓகே, முன்பே கணித்தார் சூர்யா, அந்த மாதிரி நாங்கள் வந்து முன்பே கணிச்சிட்டோம். அது மாதிரி இந்த சேனல் நேம் வச்சிருக்கிறோம். இல்ல, வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால, காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். அதுவும் வித்தியாசமா கூவுறான்டா அவன். கொய்யால கொய்யா கொய்யா கொய்யால. ஸோ இது ஒரு ஜாலி கான்வர்சேஷன் தான், வேற எதுவும் டீப்பா பாலிடிக்ஸ் பத்தி அதை பத்திலாம் இல்லை. என்ன எதிர்பார்த்தோம், என்ன எதிர்பார்க்கல, என்ன நடந்திருக்கு, எதிர்பார்க்காததெல்லாம் நடந்திருக்கு, அதை பத்தி ஒரு சின்ன கான்வர்சேஷன் மாதிரி பண்ணிக்கலாம்னு. சார், இவங்க வேணுட்டே கலாட்டா பண்ண வந்திருக்காங்க. 2 பேரும் செக் பண்ணி பாருங்க, கையில 10 ரூபா கூட இருக்காது. ஓகே, சொல்லுங்க ராகுல். ஆரம்பத்துல இருந்து டிவிக்கு தளபதி தளபதின்னு நீங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலா முந்தானத்து கூட நம்ம பேசிக்கிட்டோம், எத்தனை சீட்டு வாங்குவாரு, வாங்கலாம், ஒரு குறிப்பிட்ட அளவு வாங்கலாம், ஏன்னா இப்பதான் வந்திருக்கிறாரு உள்ள அப்படிங்கிறனால. ஆனா எதிர்பார்க்காத ரிசல்ட் இன்னைக்கு காலையில இருந்து. எப்ப தபால் ஓட்டு என்ன ஆரம்பிச்சதுல இருந்து தபால் ஓட்டு என்ன வரைக்கும் அவன் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு ஓட்டு 2 ஓட்டு 2 இதா இருந்தா விஜய் அவங்க தான் லீடிங்ல இருந்தாங்க வழக்கம் போல 40-50 மாறி மாறி. ஆமா, அப்பயே சொல்லிட்டாங்க, இப்பயே தெரிஞ்சிச்சு ஜெயிக்க மாட்டாரு, இதுதான் ஃபைனல் ரிசல்ட் வரைக்கும் பெருசா மாறாது அப்படின்னு. நானும் சரின்னு வேலைக்கு போயாச்சு. ஆக்சுவலா ஒரு ட்ரெண்ட் இருக்குது என்னன்னா, தபால் ஓட்டு வந்து ஒரு ரிசல்ட் வரும், அதை நம்பிக்கிட்டு இருப்போம். கடைசியில பாத்தீங்கன்னா அது அப்படியே உள்டாவா மாறும். இல்லைன்னா என்ன ஆகும்னா, மதியம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ரிசல்ட் இருக்கும், மதியத்துக்கு மேல அப்படியே ஒரு ரிசல்ட் மாறும். அப்படிதான். சரி வரமாட்டாரு விஜய், முடிஞ்சு வழக்கமோ தெரிஞ்ச எல்லாருமே தெரிஞ்ச எல்லாரும் நினைச்சது அதான் இருக்கும். ஓட்டு போட்டோம்னு அதை நினைச்சிருக்கோம், விஜய் வரமாட்டாரு, சரி போடுவோம், 10 தொகுதி வந்தா பெருசு அப்படின்ற மாதிரி. ஏன்னா நிப்பாட்டின ஆளுமே பெரிய பெரிய ஆளு. ஆமா ஆமா, முகம் தெரியாத ஆளுங்க தான், முகம் தெரியாத ஆளுங்க. ஏன்னா அங்கெல்லாம் கீ பிளேயர்ஸ், ஏடிஎம்கேயும் சரி டிஎம்கேயும் சரி எல்லாமே கீ பிளேயர்ஸ், பெரிய 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 ஆளு, எக்ஸ் எம்எல்ஏ எல்லாருமே. இப்போ அமைச்சரா உள்ளவங்க தோத்து போயிட்டாங்க. டிகே கூட 28 எம்எல்ஏ தோத்து போயிட்டாங்க நினைக்கிறேன். பெரிய 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 ஆளுங்க, பெரும்புள்ளிகள் எல்லாமே போட்டியிட்டது, எல்லாமே பெரும்புள்ளிகள். ஆமா, வழக்கம் போல நம்ம தமிழ்நாட்டுல 2 கட்சி தான், பெரிய கட்சி, 2 கட்சி தான், திராவிட கட்சிகள். இது இல்லைன்னா அது மாறி மாறி வர்றதுதான் வழக்கம். கடைசி நம்ம பிறக்கிறதுக்கு முன்னால இருந்தே அப்படிதான் இருக்கு. அப்பா அம்மா பார்த்த வரைக்கும் 50 வருஷமா அரை நூற்றாண்டு சென்ட்ரல் கட்சி வந்தது கிடையாது. காங்கிரஸ் வெளியே போனதுக்கு அப்புறம், ஐயோ இல்ல பரவாயில்ல விட, காங்கிரஸ் வெளில போனதுக்கு அப்புறம் அது தமிழ்நாட்டுல இருக்கிற இந்த திராவிட கட்சி 2 தான். அது 2 தான் மாறி மாறி வரும், மாறி மாறி வந்தது. அதுதான் வரும், ஹிஸ்டரியுமே அதுதான். விஜய் வந்ததுல ரொம்ப. ஆமா, அது எப்படின்னா அன்எக்ஸ்பெக்டட்னா, முதல்ல நம்ம உள்ள அவர் வந்து நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லும் போது எல்லாருக்குமே ஒரு 10ஓட 11 அப்படிங்கிற மாதிரிதான் நினைச்சிட்டு நம்மளே நினைச்சோம். ஈவன் இப்ப விஜய் எனக்கு பிடிக்கும், உனக்கு பிடிக்கும், நம்மளே நினைப்போம், எதுக்கு நல்லானே நினைச்சிட்டு இருக்காரு, எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு நினைச்சிட்டு. ஆனா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. 2 பேர் வந்தாங்க, வந்து அதே மாதிரி ஒரு வந்தாங்க, எம்எல்ஏ ஆற மாதிரி இருந்துட்டு போயிட்டாப்ல, எம்எல்ஏ கூட ஆனாங்க. ஆனா வந்து பெரிய இம்பாக்ட் வந்து அவங்களால கொடுக்க முடியல. ஏன்னா இந்த தனி பெரும் கட்சிகளோட ஒரு இன்வால்வ்மெண்ட், ஒரு
உள்ள அவங்க இருக்கிறதுனால இவங்களால எதுவுமே வந்து பெருசா அவங்களால ஷோ பண்ணிக்க முடியல. அவங்களோட கட்சியும் சரி அவங்களையும் சரி. நானும் சரி அதே மாதிரிதான் போயிடுவாங்க அப்படின்னு நினைச்சது காலையில வரைக்கும் நினைச்சதுக்கெல்லாம் ஆப் அடிக்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு ரிசல்ட் வந்து நிக்குது. ஆனா இப்பவும் அது வந்து தொங்கிட்டு தான் இருக்குது. ஃபைனல் ஆகல. அது ஏங்கிறது தெரியும். ஏன்னா நம்மளுக்கு வந்து தனி பெரும்பான்மை ஒரு கட்சி வந்து ஆட்சி அமைக்கணும்னா 118 சீட்டு கண்டிப்பா ஜெயிச்சிருக்கணும். 118 சீட்டு ஜெயிச்சாதான் நம்ம வந்து நம்ம கவர்னர் வந்து அவங்கள வந்து அழைப்பார், வந்து ஆட்சி அமைங்கன்னு சொல்லி அழைப்பாரு. இப்ப அதுக்கு வந்து கொஞ்சம் இடையூறா, ஏன்னா 107 சீட்டு தான் டிவிகே வாங்கியிருக்குது. மீதி ரிமைனிங் சீட்ஸ் வந்து 53 பிரிஞ்சிருக்குது. ஆண்ட பரம்பரை 2 ஆண்ட பரம்பரைகள் வந்து பிரிச்சுக்கிறாங்க, ஈக்குவலா பிரிச்சு, ஆல்மோஸ்ட் ஈக்குவலா பிரிச்சிருக்கிறாங்க. இதுல என்ன ஒண்ணு, நம்மளுக்கு வந்துட்டு ஆரம்பத்துல ஒரு உள்ள வந்தாரு. அப்பதைக்கு கூட இந்த பெரிய கட்சிகள்லாம் வந்து ரொம்ப எல்லாம் வந்து கமெண்ட் பண்ணல அவர் பத்தி. ஆனா கண்டுக்கல. ஏன்னா அவரோட முதல்ல சொன்ன அது மாதிரி ஒரு சில கமெண்ட்ஸ் வந்துச்சு. இன்னொன்னு வந்து விஜய் என்ன சொல்லியிருந்தாருன்னா, என்னோட இலக்கு இந்த இடைத்தேர்தல் மாநிலங்களவை தேர்தல்லாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டா என்னோட டார்கெட் வந்து 2026 எலெக்ஷன் தான். நடிச்சா ஹீரோ சார், நான் வெயிட் பண்றேன் சார். அப்புறம் கொஞ்சம் அரிசி, அப்பா சிஎம், அப்பா டெல்லி, இது போதும் சார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நடுவுல கோட்டுன்னு ஒரு படம் வந்தது. சிம்பாலிக்கா அதுல வந்து நம்பர் பிளேட்ல வர சிஎம் 2026 வெங்கட் பிரபு, அன்றைய கணித்தார் வெங்கட் பிரபுங்கிற மாதிரி அந்த நம்பர் பிளேட்டுக்காக இல்ல, நம்பர் பிளேட் பார்க்கல. இன்னைக்கு இந்த வீடியோ முடிச்சோன்னு உனக்கு நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். அந்த ரீல்ஸ்ல பார்த்தேன் ஈவினிங்கா. அதான் அதெல்லாம் இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த ரீல்லாம் இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது. வந்திருக்கு. அது மாதிரி அதெல்லாம் ஒரு கோஇன்சிடென்ஸ் தான். நம்ம எதிர்பார்த்தோமா, ஒரு கோட் படம் பார்க்கும்போது கூட ஒரு சொல்லிக்கலாம் படத்துக்காக நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து அது வந்து பிரேக் ஆயிருக்கு சுத்தமா. நம்மளோட அசம்ஷன், கேலி, கிண்டல்கள் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி மாதிரி. ஆனா முக்கியமானது என்னன்னா, உங்க தலைவர் வந்து அதை காப்பாத்திக்கணும் அடுத்த 5 வருஷம். அதுதான் இருக்கு. இல்லைன்னா மக்கள் இப்ப மாத்தி விட்ட மாதிரி அப்பயும் மாத்தி விட்டு கண்டிப்பா. பத்தி எல்லாருமே பேசினாலும் அவர் தெளிவா ஒரே ஒரு கட்சி தான் எனக்கு எதிர்கட்சி, அவரை பத்தி தான் பேசணும் அப்படின்னு கரெக்டா பேசினாரு. அதே மாதிரி எதிர்கட்சி வந்து நிறைய வார்த்தைகள் தப்பா இருந்தது, எனக்கே பிடிக்கல சில நேரம். என்ன எதுக்கு இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஆனா அதெல்லாம் ஒரு யுக்தியா தான் அவர் வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறாரு. திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை கத்துக்கிறாரு. அவரே தப்பு பண்றாரு, அவரே கத்துக்கிறாரு. அங்கிள் நாப்ல அப்புறம் மாத்திட்டாப்ல. வாங்க நடி எப்படி டக்குன்னு வந்துரும்ல. என்ன இருந்தாலும் சிட்டிங் சிஎம்ல, நம்ம தமிழ்நாடோட சிஎம். என்ன சிட்டிங் சிஎம் விஜய் கிட்டையும் நிறைய சீனியர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க அட்வைஸும் இருக்கும், வேணாம் இந்த வார்த்தைகள் எல்லாம் மாத்திக்கோங்க, இது வந்து கொஞ்சம் வந்து மக்கள்கிட்ட தப்பா ரீச் ஆகுது. கண்டிப்பா அட்வைஸ் பண்ணுவாங்க. அதை விட பெரிய என்னன்னா, நம்ம சிஎம்ஏ தோத்துட்டாரு. அது ரொம்ப இல்ல, அது வந்து ஒரு பக்கம் அவங்க சைட்ல இருந்து பார்க்கும்போது நம்ம சிஎம்ஏ தோக்கடிச்சிட்டோன்னு இருந்தாலும், ஒரு சாமானியனா இப்ப என்னெல்லாம் கேட்டீங்கன்னா கொஞ்சம் வருத்தமா இருக்குது. என்னதான் இருந்தாலும் ஒரு 5 வருஷம் நல்லாதான், எந்த இதுவுமே குறையெல்லாம் சொல்ல முடியாதுப்பா. நல்லாதான் தமிழ்நாடு இருந்தது ஒரு 5 வருஷமா. ரிசல்ட் வந்து மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கறதுனால இந்த ரிசல்ட்டை கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி அவர் ரொம்ப மோசமா ஆட்சி பண்ணாரு அப்படின்லாம் நம்ம அதை மீன் பண்ணிக்க முடியாது. மக்களுக்கு ஒரு மாற்றம் தேவை, அதனால இந்த ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு இன்னைக்கு வந்திருக்கு. அவங்க ரெக்கார்டுமே அப்படி ஃபாலோ ஆயிடுச்சு. 5 வருஷம் அடுத்த 5 வருஷம் கேப். இன்னொன்னு நம்ம சிஎம்மோட ஒரு பிரச்சாரத்தும் போதெல்லாம் சொன்னது, டிஎம்கே இதுவரைக்கும் இல்லாத ஒரு சரித்திரம் படைக்கும். என்னன்னா தொடர்ந்து 2 முறை ஆட்சி அமைக்காத டிஎம்கே இந்த முறை ஆட்சி அமைக்கும் ரொம்ப போல்டா சொல்லிக்கிட்டு இருந்தவரையே மக்கள் தோக்கடிச்சு. அவங்க கேஷுவலா ட்ரிப் எல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க 2 பேரும். இல்ல, அது வந்து கேஷுவலான அவரோட யூசுவலான பழக்கம். ஒவ்வொரு எலெக்ஷன் முடிஞ்சோடனே அவங்க வந்து ட்ரிப் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. அதனால அதையுமே மக்கள் எல்லாம் பெருசா முடிஞ்சோடனே கரெக்டா அவரோட இதுல கரெக்டா இருக்குது, முடிச்சு போயிட்டு வந்தாரு. ஆனா ரிசல்ட் அவர் அப்படி எதிர்பார்க்கல. ஏன்னா இன்னொரு எதிர்கட்சியா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சட்டசபைக்கு போறது தலைவர் இல்லாத போக முடியாது. இப்ப அவரால் உள்ள போக முடியாது. அது வந்து கொஞ்சம் டீப்பா இருக்கும். நம்ம அதை பத்தி பேசலாம். எனக்கு நிறைய ஐடியா இருக்குது, நிறைய இப்படி நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, நிறைய ஐடியா இருக்கு. எப்படின்னா ஒரு எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின்ங்கிறது ஒரு பெரும்புள்ளி. ஓகேவா, ஒரு அந்த டிஎம்கேலயே கருணாநிதிக்கு அடுத்து உள்ள பெரிய புள்ளி. ஆனா இப்ப அவர் இல்லாத இடத்த யாரு ரீப்ளேஸ் பண்ணுவா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ஜெயிச்ச எம்எல்ஏஸ்க்கு, இப்ப ஜெயிச்சிருக்கிற வேட்பாளர்கள் இப்ப எம்எல்ஏ ஆயிட்டாங்க, எம்எல்ஏஸ்க்கு ஒரு கொஸ்டின் வரும், யார் தலைமையில நம்ம சட்டசபை போறோம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். அப்படிங்கிற இடத்துல இப்ப ஸ்டாலின் சார் இருந்தாருன்னா பிரச்சனையே இல்லை.
இதை பத்தி யாருமே யோசிக்க மாட்டாங்க. இப்ப ஸ்டாலின் சார் இல்லாதது பெரும் ஒரு பின்னடைவு யாருக்குன்னா இந்த பெருங்கட்சிக்கு. எதுல பின்னடைவுனா, இப்ப 73 தொகுதிகள் வந்து நம்ம பாக்குற நிலவரப்படி இருக்குது. 73 தொகுதிகள்ல இருந்து குறைய வாய்ப்பு இருக்குமா? மேபி இருக்கலாம்னு தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா எப்படி இருந்தாலும் அந்த கட்சி இப்ப ஆனா வந்துட்டு இன்னமும் கவுண்டிங் முடியாம இருக்கு. கவுண்டிங் முடியாம இருக்குதுல்ல, அந்த ஏன்னா ரிசல்ட் வெளியிடாம அரௌண்ட் இருக்காங்க. 9 மணி மத்தபடி ஆயிடுச்சுல்ல, ரவுண்ட்ஸ் 9 எல்லாமே o'clock முடிஞ்சிருச்சு. ஆயிடுச்சு. ரவுண்ட்ஸ் இன்னும் எல்லாமே கவுண்டிங் போயிட்டே முடிஞ்சிருச்சு. தானே இருக்கு. ரவுண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ரிசல்ட் வந்து இன்னும் அறிவிக்காம இருக்கிறாங்க. மேபி ரீசன் கலவரம் மட்டும் ஆயிரும் அந்த மாதிரி. இன்னுமே பாரு இழுபறி இருந்துகிட்டே இருக்கு. 107 இருந்தது, இப்ப அதான் 108 ஏறுது ஏறுது இறங்குது ஏறு. அந்த அந்த ரிசல்ட் வந்து இன்னும் இழுபறியில தான் இருக்கு. ஆனா விஜய் டிவிக்கே கன்ஃபார்ம் அவர் ஃபர்ஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் வந்தாப்ல. 5 இயர்ஸ் டிவிக்கே ஆனா கன்ஃபார்ம். அதான் ஆட்சி அமைக்கிறதுல தான் இப்போ இது இருக்குல்ல. பெரிய தொங்கு சட்டசபைன்பாங்க இதுக்கு பேரு. தொங்கு சட்டசபைனா பெரும்பான்மையும் இல்லாம இருக்கும். ஆனா ஒரு கட்சி லீடிங்ல இருக்கும். இன்னும் மத்த 2 கட்சியும் பிரிச்சு ஓட்ட பிரிச்சு வச்சிருப்பாங்க. பெரும்பான்மை இல்லாம நம்ம இருக்கும். என்ன இப்ப அந்த நினைச்சோம், நிலைமை இருக்கு. விஜய் தான் ஓட்ட பிரிச்சு ஓரமா நிப்பாருன்னு. ஆனா அவரு ஃபர்ஸ்ட் வந்து நிப்பாருன்னு இது யாரும் அது எதிர்பார்க்கல. அந்த கான்செப்ட் பேச போயிட்டு தான் இப்ப நம்ம வந்து ரொம்ப டீப்பா உள்ள போயிட்டோம். ஆக்சுவலா நம்ம அவரோட வந்த பாதை பத்தி தான் பேசி ஜாலியா பேசணும்னு இருந்தது. நம்ம வரும்போது கிண்டல் பண்ணாங்க, சினிமா கூத்தாடிக்கு என்ன தெரியும் சினிமா பத்தி. ஒரு இல்ல. விஷயம் ஞாபகம் வச்சுக்கிறது என்னன்னா, 1977ல எம்ஜிஆர் தனியா வந்து நிற்கும் போது இதே வார்த்தைகள் தான் முன்னாடி வச்சாங்க எல்லாருமே. ஈவன் ஆப்போசிஷன் பார்ட்டியுமே இவர் வந்து சினிமால இருந்து வந்தவர், எப்படி சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு. ஆனா அதெல்லாம் பிரேக் பண்ணி புரட்சி தலைவர் வந்தாரு. இப்ப அந்த ஹிஸ்டரியை திரும்ப ரீகால் பண்ணியிருக்காரு தளபதி. தளபதி வந்து இப்ப எம்ஜிஆரே ஒரு படி அடிச்சு மேல போயிட்டாருன்னு சொல்லணும். ஏன்னா அவர் வந்து டிஎம்கேல அந்த கட்சியிலே எம்எல்ஏ இருந்தவர். அந்த ஒரு பாயிண்ட். அவருக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆமா, அந்த ஒரு பிரஷருக்கும் ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வித்தியாசம் இருக்குல்ல. ஆமா, அந்த மாதிரி தான் அவர் தனியா வந்து இத்தனைக்கும் பெரிய எல்லாம் யாரும் கிடையாது. எல்லாமே புது ஆளு. முதல் வருஷம் அப்பயே 2வது வருஷம் நினைக்கிறேன் கட்சி ஆரம்பிச்சு. அப்பயே சிஎம்ஆர் அளவுக்கு இவ்வளவு மெஜாரிட்டியா, அதுவும் அந்த 2 ஆண்ட போற அப்பா ஒண்ணுதான். காங்கிரஸ் அப்பயே வெளியே போயிட்டாங்க. ஒரு 2 தான் அப்ப. அப்ப அவர் தனியா வந்தது ஓகே. இப்போ 2 நம்ம தமிழ்நாடு அம்மா அப்பா பார்த்த வரைக்குமே தமிழ்நாட்டுல ஏபி அவ்வளவுதான். மாறி 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 வரும் அவ்வளவுதான். ஆனா இப்போ வந்து 3வது கட்சி வந்து வந்த அப்பயே இவ்வளவு அடிக்கிறதுங்கிறது ஹிஸ்டரி என்ன கேட்டா. பையன் அவ்வளவு சந்தோஷமா பேசுறான். நேத்து வரைக்கும் வா வீடியோ போடலாம் சொல்லுங்க, அண்ணன் வரமாட்டேன். இல்லண்ணே நீங்க பண்ணுங்கண்ணே. இப்ப வந்து தலைவர் ஜெயிச்சுட்டாருங்க, உன் பையனுக்கு குஷி தாங்கல. எப்படி வருது பாருங்க வெளியில. இதுதான் ஒரு பவர். ஒரு எலெக்ஷன் பார்க்கவே மாட்டோம். எலெக்ஷனா இது ஏதோ ஒண்ணு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பசங்க எப்பவும் போன் நம்ம ரோட்ல போகும்போது பார்த்தா ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க போன்ல. இன்னைக்கு போற எல்லாத்தையும் இந்த பிரேக்கிங் நியூஸ் தான் ஓடிக்கிட்டு கடையில பக்கத்துல பைக் போகுது, பைக் சீட்ல உட்கார்ந்து எல்லாமே அந்த டிவி நியூஸ் தான். டிவி நியூஸ் பார்த்து பெரிய இம்பாக்ட் விஜய் கொண்டு வந்திருக்கிறாரு இந்த எலெக்ஷன்ல ஒரு இளைஞர்கள்ட்ட. ஆனா அவரோட ஆட்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறது அவரோட பிளானிங்ல தான் இருக்கு. அவரோட ஆட்சி அடுத்த அந்த 5 வருஷம் இருக்க போகுது அப்படிங்கிறது. ஏன்னா இந்த ஒரு 2 வருஷம் இருக்கிறது சேலஞ்ச் இல்ல, இனி 5 வருஷம் வரப்போற சேலஞ்சஸ் தான் பெருசா இருக்கும். அதை தக்க வச்சுக்கிட்டா நீடிக்கலாம். அது மாதிரி நம்ம ப்ரீவியஸ் பார்ட்டி வந்து எதிர்கட்சியில உட்கார்ந்துருக்கு அப்படின்னா சாதாரணமா இருக்காது. கண்டிப்பா டஃப்பா தான் இருக்கும் விஜய்க்கு. ஆமா, அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாருன்னு பார்க்கலாம். நாட்டுக்கு ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல போறாரு, சொல்லுங்க சார். நேத்து கூட இன்னைக்கு கூட டிவிக்கே நியூஸ் கீழே கூட டிவில கூட நியூஸ் இருந்துச்சு. என்ன ஓடிக்கிட்டு இருந்துச்சு? அப்பா பிடிச்சிக்கிறேன், நீ பேசு. மேல் வீட்லயும் நியூஸ் இருந்துச்சு, கீழ் வீட்லயும் நியூஸ் இருந்துச்சு, எல்லா வீட்லயும் நியூஸ் தான் இருந்துச்சு. எல்லார் வீட்லயும் நியூஸ் தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சா? என்ன டிவிக்கு தான் வின் பண்றாங்கன்னா வர. சரி, நீ ஏதாவது ஒரு பாட்டு பாடு. டிவிக்கு வின் பண்ணிடுச்சு விஜய் பாட்டு ஏதாவது இதுக்கு சம்பந்தமா உள்ளது. ஜெயிச்சிட்டாருல. நான் வந்தா ஒட்டனிக்கு ஏவண்டா ஆக்சுவலா நம்ம வேற பாட்டு சொல்லி கொடுத்தோம். நான் ரெடி தான் வர. அந்த பாட்டு வேணாம். சத்தம் பத்தாது விசில் போடு. சத்தம் பத்தாது விசில் போடு, கூத்தம் பத்தாது விசில் போடு, சத்தம் பத்தோ விசில் போடு, நம்பி என்னவா விசில் அடிய மேல. உனக்கு மட்டும் தான் அப்படி கேட்கல, எனக்கு அப்படிதான். ஓகே, லீவ் இட். ஏண்டா பார்த்தா கோவில் என்ன பேட் வேர்ட்ஸ்? சாரி மாமா. உண்மை சாரி கேட்பேன். ஓகே, சூப்பர் ராஜோவேன், வெரி குட். இந்த உனக்கு ஒரு லேஸ் வந்து பரிசு, நல்லா பாடினதுக்காக. ஓகே, சரி, விஜய் பத்தி உனக்கு என்ன தெரியும் ஜோவேன்?
என்ன சும்மா சொல்றது விஜய் பத்தி வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ம் சிரிக்கிறேன் பேர்ல துப்புற சொல்லு. ஐயோ சரி நீ சொல்ற. ஆனா ஒரு ஆறுதலான விஷயம், சென்னை வந்துட்டு எப்பவுமே அவங்களோட கோட்டைன்னு ஒரு பிம்பம் இருந்துச்சு. உடஞ்சிச்சு, கோட்டை உடஞ்சிட்டு சுத்தமா உடைச்சு. ஆனா உண்மையா ராகுல், நான் நினைச்சது ஒரு 20 சீட்டு அதிகபட்சம் போனா இந்த கூட்டத்துக்குலாம் வந்து 30 சீட்டு வரும்னு தான் நினைச்சேன். 30லாம் வாய்ப்பே இல்லை, 10 வரும் அப்படின்னு நினைச்சது நான். நீ 30 போறீங்க. ஆமா, நான்லாம் போடும் போதே எனக்கு ஓட்டு போடும் போது தோணுச்சு, சரி எதுக்கு ஓட்டை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, நம்ம ஊர்ல ஃபேமஸான ஆள் இருக்காப்புல, அவருக்கு தான் போவோம், வருஷம் வந்து ஜெயிப்பாப்புல, 5 வருஷம் கூட அவர் தான் ஜெயிப்பாப்புல, சரி எதுக்கு அவர் போட்டுக்கிட்டுலாம் தோணுச்சு. சரி நம்ம நிலைமை எப்படி இருக்குது? எங்க ஊர்ல தோத்துட்டாப்புல. எங்க ஊர்ல அவ டிஎம்கே. ஓகே, பார்ட்டி பழைய பார்ட்டி தான். சரி, அந்த இடத்துல எல்லாம் சொல்லிக்கலாம், திட்டம் போது தான் சொல்லக்கூடாது. ஓகேவா, பண்ணிக்கிறேன். அவங்க தான் எப்பயுமே அவங்க தான் அங்க. ஆனா என்ன 4 தொகுதி எங்க ஊர்ல, 4 தொகுதியில மெயின் 2 தொகுதி, அதாவது 2 தொகுதி ஃபர்ஸ்ட் செகண்ட், 2 தொகுதி மெயினான தொகுதி. ராமநாடு தான் ஃபர்ஸ்ட், ஏன்னா இந்த முக்கியமான இடம்லாம் ராமநாடு தொகுதியில வந்துடும், இந்த ராமேஸ்வரம் அந்த இடம் எல்லாம், அதனால ரொம்ப ஃபேமஸான இடம். ஆனால் அதில் தோத்துட்டாப்புல டிவிக்கு. தேர்ட் இடம், சாரி செகண்ட் இடம். பரவாயில்ல, நிறைய இடத்துல இப்போ வந்து நான் என்ன சொல்றேன்னா, இந்த எலெக்ஷன்லயே இன்கேஸ் வந்து டிவிக்கு தோத்து இருந்தாலுமே நான் சந்தோஷம் தான் பட்டிருப்பேன். ஏன்னா இப்பதான் வந்திருக்கிறாங்க, முதல்ல ஒரு அனுபவம்னு ஒண்ணு வேணும். 50 இப்பதான் பேசிக்கிட்டோம், 50 வருஷமா ஆண்டிருக்கிறாங்க 2 கட்சி, டிஎம்கே ஏடிஎம்கே. இது இல்லைன்னா அது ஏ இல்ல பி. அவங்க வந்து 50 வருஷமா ஆண்டிருக்காங்க போது அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்ல 1% கூட இங்க கிடையாது. ஆனா நான் என்ன நினைச்சேன்னா, ஒரு 10 வருஷமாவது டைம் எடுக்கும் கண்டிப்பா விஜய்க்கு. எல்லாரும் பேசுனது அதானே, ஒரு 10 வருஷமாவது இந்த கட்சிக்கு வந்து டைம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பாலும் வந்து அரசியல் ஆர்வம் இருக்கிறவங்க யோசிச்சது. எனக்கு தெரிஞ்சு விஜயுமே அதான் யோசிச்சிருப்பாரு. அவருக்கே சர்ப்ரைஸ் ஆகுது. மக்கள் வந்து புரட்சி தலைவரை ஞாபகப்படுத்துற மாதிரி, உண்மையாலுமே பிராங்கா சொல்லணும்னா எனக்கு அவரை ஞாபகப்படுத்துற மாதிரி தான் இருக்கு. அவருக்கு என்ன நடந்ததோ, நீங்க பாத்தீங்களா தெரியல, நம்ம எல்லாம் பார்த்தது இல்ல கண்டிப்பா. ஆனா ஒருவேளை இப்படித்தான் இருக்குமோ அப்படின்ட்டு இதை பார்க்க முடியுது. ஏன்னா சின்ன பசங்கள்ல இருந்து, ஆனா தமிழ்நாட்டுல உமன்ஸ் ஓட்டு அதிகம், அது எல்லாமே மேக்சிமம் அங்கதான் போயிருக்கும், நம்ம தலைவர் தான் போயிருக்கும். உமன்ஸ் ஸ்கீம்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தானே. ஜென்சி முக்கியமா, ஜென்சில இருந்து குட்டீஸ் இது வரைக்கும் குட்டீஸ்க்கு ஓட்டு கிடையாது. அது ஆனா காரணம் ட்ரிகர் பண்ணி விட்டுருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான். எங்களெல்லாம் போகும்போது அப்பா இங்க போடு, அப்பா அங்க போடு, ஒன்னே போட்டுருக்கணும்டா முதல்ல ட்ரிகர் பண்ணி. ஏன்னா அது வந்து ஆஃப்டர் தி எலெக்ஷன் வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆனது. நிறைய நியூஸ்ல பாத்தீங்கன்னா இவர் வந்துட்டு எனக்கு வழி இல்ல, என் பிள்ளை கேடுச்சு நான் போட்டேன், அப்படிதான் வந்து வருது. என்ன எங்க வீட்லயே இல்ல, உமன்ஸ் ஓட்டு எல்லாமே டிவிக்கே தான். அப்புறம் வந்து அப்படிலாம் சொல்லக்கூடாது, யாருக்கு போட்டோம்லாம் சொல்லக்கூடாது. இல்ல சொல்றேன், பொதுவா நாங்க போட்டிருக்கோம். ஜென்சிஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஏன்னா அது ரிசல்ட்லயே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா 2 கோடி வாக்குகள்கிட்ட நியர்பை வாங்கிட்டாரு. எனக்கு நான் நினைச்சேன்னா விஜய் ஓகே வருவாரு, ஆனா இந்த வயசுல ஜெயிக்க மாட்டாப்ல, ஓட்டை இதுக்கு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, எனக்கு ஆசைதான் அவரு போல, ஓட்டை இதுக்கு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு நினைச்சு வேற ஆள் போலான்னு நம்ம யோசிச்சது. ஆனா இப்ப பாக்குறதா இந்த மாதிரி யோசிச்சு எத்தனை பேர் விட்டுருப்பாங்க, அப்ப அதனாலேயே இந்த பெரும்பான்மை விட்டுருப்பாப்லையோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா எல்லாத்துலயுமே க்ளோஸ் கால், 2000 ஓட்டு 3000 ஓட்டு, அதையும் நான் கவனிச்சேன். 500 ஓட்டுல எல்லாம் வித்தியாசம் இருந்தது. அந்த மாதிரி எல்லாம் தோத்துருக்காரு. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா 87,000 வாக்கு வித்தியாசத்துலதான் ஹையஸ்ட் டிவிகே வின் பண்ணிருக்கு அகைன்ஸ்ட் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. 87,000 வாக்கு வித்தியாசத்துல 87,000 சும்மா இல்லையே, அது எவ்வளவு டிஃபரன்ஸ், எவ்வளவு பெரிய. இன்னொன்னு என்ன தெரியுமா, இன்னைக்கு மதியானம் ஒரு ட்விட்டர்ல ஒரு ட்வீட் ஒன்று பார்த்தேன். ஒரு 11 மணி போல, சும்மா அவசரப்படாதீங்க, எல்லாம் வந்து இந்த டிவிக்கு சேர்ந்தவங்க எல்லாம் காலையிலே போய் ஓட்ட போட்டுட்டாங்க, இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா வந்து ரிசல்ட் மாறும், ஆளாளப்பட்ட விஜயகாந்துக்கே என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் பார்த்தேன். ஏன்னா விஜயகாந்த் வந்த புதுசுல அப்படிதான் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா மதியம் வரைக்கும் லீடிங்ல செம்மையா இருந்தாரு. அப்படியே மதியத்துக்கு மேல அப்படியே உள்டாயிடுச்சு ரிசல்ட். ஸோ எப்படி வேணா நடக்கலாம்னு நான் எதிர்பார்த்தேன். ஆபீஸ்லயுமே எல்லாம் அப்படியே செலிப்ரேட் பண்ணாங்க, கொஞ்சம் பொறுங்க எப்படி வேணா ரிசல்ட் மாற சான்ஸ் இருக்கு. ஏன்னா இப்பதான் 3-4 ரவுண்டே. ஆனா பரவாயில்ல, அப்படியே கன்சிஸ்டன்டா போயிட்டே இருக்கு. அந்த ரேட் ஏறிச்சே தவிர அதுல இருந்து இறங்கவே இல்லை. செஞ்சுரி அடிச்சோன்னு பாத்தீங்கன்னா எனக்கே ஒரு சந்தோஷம் வந்துச்சு. ஓகே இனிமே வந்து சான்ஸ் கிடையாது, செஞ்சுரி வந்துருச்சு, இதுக்கப்புறம் சான்ஸ் கிடையாது சொல்லி அடிச்ச மாதிரி. ஆனா என்ன இன்னொரு 10 இடம் இருந்ததுன்னா கவர்னருக்கு வேலை ரொம்ப இருந்திருக்காது. அவர் கூட பஞ்சாயத்து பண்ணணும், ஒரு பஞ்சாயத்து நடக்கும், யார கூப்பிடுறது, என்ன நடக்கும். இப்ப என்னன்னா 108 இந்த எம்எல்ஏவும்
அவர் கூப்பிட்டு கேட்கும்போது தாவேக்காக்கு சப்போர்ட் பண்ணோம். அப்படி இல்லாம மாறி அங்க திமுகவோ அதிமுகவோ இல்ல அதுக்கு சான்ஸ் இல்லன்னு நினைக்கிறேன். இப்ப இதுவே நீ இப்படி நினைச்சு பாரு, இது ஒரு 20-30 தான் டிவிக்கு ஜெயிச்சிருக்குன்னா விஜய் பயப்படுவாரு, கண்டிப்பா பயப்படுவாரு. ஏன்னா அந்த 20-30 எம்எல்ஏவும் போயிடுவாங்களோ அப்படின்னு. ஏன்னா ஜெயிக்கக்கூடிய கட்சிகள் தான் என்னைக்குமே வந்து இழுக்கும் இன்னொரு கட்சி. இந்த 2 கட்சியுமே விட்டு கொடுக்காது, விட்டு கொடுக்காது இல்ல. அவங்க போலாம், கூட்டணி வச்சவங்க போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா ஒரு சைடு என்னன்னா டிஎம்கே மேல சில அதிருப்திகள் இருக்கிறதுனால மேபி அங்க இருந்து சில பேர் வந்து மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு. என்ன அதிருப்தினா எடுத்தோடனே ஒருத்தர் வந்து டெப்டி சிஎம் உட்கார வச்சது அனுபவமே. இப்ப நம்ம வந்து விஜய் அனுபவம் இல்லைங்கிறோம். இப்ப அவருக்கு மட்டும் என்ன அனுபவம் இருக்கு? இவரை வந்து திரையுலகில இருந்து வந்தவர் கூத்தாடின்னு சொன்னோம், அவர் எங்க இருந்து வந்தாரு? எல்லாருமே ஆரம்பத்துல அது ஒரு டூலா தான் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அந்த டூலா யூஸ் பண்ணிக்கிட்டது பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து தப்பா பேசுறது அதே டூல தான். எல்லாருமே ஒரு சினிமாவை தான் ஆயுதமா எடுத்துட்டு வந்தது. பெரிய பெரிய தலைவர்களே அதுல இருந்து தான் வந்திருக்காங்க. அவங்க சரண் எப்படி வந்தாப்புல, அவரும் அப்படிதான் வந்தாங்க. அதுதான் சொல்றேன், அவங்களுக்குமே வந்து திரைத்துறை வந்து முக்கியமான டூலா மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிறதுக்கு அதுதான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கடைசியில் அதே தான் கேவலமா பேசுறாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஓகே, அதெல்லாம் யாரும் வந்துடக்கூடாது எம்ஜிஆர் மாதிரி. ஆமா ஆமா ஆமா, அந்த எம்ஜிஆர் பேரை எடுத்துடக்கூடாது, அதுதான் மேட்டர். இப்ப எம்ஜிஆர்லாம் அது அப்பங்க, இப்பெல்லாம் வர முடியுமா? அவர்லாம் எப்படி அப்படி அவரோட அதிகம் ஓட்டுல ஜெயிச்சிட்டாப்புல. அவர் வாங்கினதோட பர்சன்டேஜ் அதிகம் இல்ல இப்ப. ஆமா, லாஸ்ட் செகண்ட் தேர்டுமே பெரிய கட்சி, அதனாலதான் இந்த டிஃபரெண்ட். இல்லைன்னா நேரம் ஜெயிச்சிருப்பாப்புல. இப்போ டிவிக்கே வின் பண்றதுக்கே பாத்தீங்கன்னா என்ன ஒரு ரீசன் அப்படின்னா, மக்கள் பிரச்சாரத்தின் போது ஒரு விஷயம் கவனிச்சுன்னா ஒவ்வொருத்தவங்களை பத்தி ஒருத்தவங்க குறை தான் சொல்லிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவருக்கு வந்துட்டு விஜய்க்கு வந்துட்டு கூட்டம் நிறைய சேருது, ஏகப்பட்ட கூட்டம் சேருதுன்னு உடனே பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துல கரூர் சம்பவம் நடந்துச்சு. 41 பேர் இறந்து போனாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதை அப்படியே ஒரு விசாரணையோட கொண்டு போய் இது பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு விஜய்க்கு ஆதரவு கிடைச்சிருக்குமாங்கிறது டவுட் தான். என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் அவங்க பண்ணதையோ பண்ண போறதையோ சொல்லாம விட்டுவிட்டு கரூர் 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 கரூர்னே சொல்லி முக்காவாசி பிரச்சாரத்தை முடிச்சிட்டாங்க. அடுத்து இன்னொன்னு கான்ட்ரவர்சியலா ஒரு டாபிக் கொண்டு வந்தாங்க. விஜய்க்கு வந்து இங்க தொடர்பு இருக்கு, அங்க தொடர்பு இருக்குது, மனைவியோட அவர் ஒண்ணா இல்ல, உனக்கு என்ன பிரச்சனை? மக்கள் அதை யோசிக்க மாட்டானா? இப்ப இருக்கிற அடுத்து நம்ம முக்கியமான நியூஸ் சேனல் எல்லாம் அடுத்து அதை போட ஆரம்பிச்சிட்டாங்க. சிஎம் வந்துட்டாரு, சிஎம் பார்க்க நெக்ஸ்ட் சிஎம் வந்தாச்சு. நோ அவுட் ஆஃப் டாபிக், அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஆனா நியூஸ் சேனல் நீங்க பாருங்க, டவுட்டா இருந்தா ஓபன் பண்ணி பாருங்க. அதுதான் சொல்றாங்க, நாங்க பாக்குறத. மதியம் வந்து இப்ப ஆளுங்கட்சியோட இப்போதைக்கு தற்காலிக ஆளுங்கட்சியோட நியூஸ் சேனல் பாத்தீங்கன்னா பெருசா படம் போட்டு ரிசல்ட்டை பார்த்தவுடன் கிளம்பி வந்த நடிகை அப்படின்னு அவங்க பேரை போட்டுருக்காங்க போட்டோவோட. சரி, நான் என்ன கேக்குறேன், தெரிஞ்சு போச்சு இவங்கதான் அடுத்து அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்படின்னு எவ்வளவு தைரியமா அவங்க போட்டோவை போட்டு இவரை சந்திக்க இவர் வந்துள்ளார் அப்படின்னு ஒரு நியூஸ் போடுற அளவுக்கு தைரியம் வந்து நம்மளோட சட்டம் கொடுத்துருக்குது, உரிமை, பேச்சு உரிமை. ஆனா இப்ப நம்ம வந்து பேசுறப்ப பேரை மென்ஷன் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் யோசிக்கிறோம். நம்ம பாதிக்கப்பட்ட அதிகமா பாதிக்க, ஏன்னா சீக்கிரமா பாதிக்கப்படுவோம். அவங்க வந்து சீக்கிரமா பாதிக்க ஈஸி டார்கெட். பாரா எங்க அப்படி ஐபி அப்படி எங்க இருந்து பேசுறான் அப்படி, அந்த அளவுக்கு எல்லாம் நாங்க பெரிய ஆள் கிடையாது. இப்பதாங்க 2வது வீடியோ அதுல முக்குறதா அப்படி உட்காந்து பேசிக்கிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் செலவு பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். பேமெண்ட் இல்லாம ஒரு ஆக்டர் கொடுத்து போன்ல வேற ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகி போச்சு. நான் வேற பழைய வீடியோ எல்லாம் டெலிட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஏன்டா கண்ணாடி கட்டின, நீ பேசிக்கிட்டே இருப்பீங்க, போடு கண்ணாடி போடு, போர் அடிக்குதா என்ன புதுசு? ஆமாட்ட உங்க தலைவரை பத்தி தான் பெருமையா பேசிக்கிட்டு இருக்கோம். பசங்களுக்கு போனை மட்டும் கொடுத்துறாதீங்க, இல்லன்னா இந்த நிலைமை தான். ஜாலியா பேச. இப்ப எங்க ஆளே பாத்தீங்கன்னா இந்த இது கிளாஸ் போட்டோல இருந்து ஒரு 6 மாசமா போனை தொடறதே கிடையாது. அப்படியே ஆச்சரியமா பாக்குறான் பாருங்க. நானா குடுக்காம இருந்தது நீடா தகப்பா அப்படின்னு நான் சொல்லன்னு சொல்றேன். ஆனா இஸ் சச் a good boy. போனே கேட்டதில்ல அதுக்கப்புறம். வெரி குட். அதனால பிள்ளைங்களுக்கு எல்லாம் போனை கொடுக்காதீங்க, முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணுங்க. முடியலையா, ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியல, டிவியை போட்டு விட்டு ரைம்ஸை போட்டு விடுங்க. கையில மட்டும் போன் கொடுக்காதீங்க, ஏன்னா இந்த கண்ணை வந்து குறுக்கிட்டு பாக்குறதுனால தான் கண்ணு பிரச்சனையாகுது. கமிங் பேக் டு கிரிக்கெட். சரி, கமிங் பேக் டு டிஸ்கஷன், கமிங் பேக் டு டாபிக். அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டீங்க.